திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஏமாற்றத்துடன் அடிவாரத்தில் காத்து கிடக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைக்கிறார் செய்தியாளர் கணேஷ்குமார். கணேஷ்குமார், விவரங்கள். நந்தா, பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக கடந்த 1ஆம் தேதி முதல் இன்று வரை, அதாவது 5 நாட்கள் அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆடி அமாவாசை நாள் என்பதால் நேற்று வழக்கத்தை விட அதிக அளவிலான பக்தர்கள், கிட்டத்தட்ட சுமார் 80,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்திருக்கிறார்கள். மேலும் 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நேற்று இரவு அங்கு தங்கியிருந்த பக்தர்கள் தற்போது அதிகாலை முதல் கீழே இறங்கி வருகிறார்கள். அந்த ஒரே பாதையில் மேலே செல்வதற்கும் வருவதற்குமான வழியாக இருப்பதன் காரணமாக கட்டுக்கடங்காத கூட்ட நெரிசல் என்பது இருக்கிறது. இதன் காரணமாக இன்று காலை மேலே, அதாவது மலை மீது ஏறி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கீழே வரக்கூடிய பக்தர்கள் வருவதற்கு சிக்கல் ஏற்படும் என்கின்ற அடிப்படையில் மலை மீது ஏறி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு தற்காலிகமாக அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்று மலையேறி தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடன் தானிப்பாறை மலையடிவார பகுதியில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தொடர்ந்து வனத்துறை மற்றும் காவல்துறையினரிடம் தங்களுக்கு மலையேறி தரிசனம் செய்வதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என தொடர்ந்து பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் கோரிக்கையை முன்வைத்திருந்தாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய சூழல் என்பது அதற்கு உகந்ததாக இல்லை என்ற ஒரு மறுப்பையும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி கணேஷ்குமார், விரிவான விவரங்களுக்கு.